தமிழ்நாடு சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படுகின்ற மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுப்பதில்லை. ஒன்று. மற்றொன்று, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் விவகாரத்துல ஆளுநர் இடையூறு செய்கிறார். இந்த இரண்டு மனுக்களையும் உச்சநீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசாங்கம் தாக்கல் செய்ததுங்க. இந்த மனுவைத்தான் மதிப்புமிகு நீதிபதிகளான உயர்திரு பர்திவாலா மற்றும் உயர்திரு மகாதேவன் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் விசாரித்து வந்தாங்க. இந்த வழக்கு விசாரணையில தான் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக மூத்த வழக்கறிஞரான திரு ராகேஷ் திவேதி அவர் ஆஜராகி வாதாடினாருங்க. பல்வேறு பாயிண்ட்ஸ்களையும் அடிக்கிருந்தாரு. அதுல மிக முக்கியமாக மத்திய அரசாங்கத்துடைய வரம்புக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு விவகாரத்துல மாநில அரசாங்கம் சட்டம் ஏற்றுகிறது அப்படின்னா அதை ஆளுநர் நிராகரிக்க அவருக்கு உரிமை இருக்குங்க. ஆனா மாநில பட்டியலுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு விவகாரத்தை ஒட்டி மாநில அரசாங்கம் ஒரு மசோதாவை நிறைவேற்றினால் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணுங்க. அப்புறம் சட்டம் இயற்றக்கூடிய இடம்ங்கிறது சட்டமன்றம் தாங்க, அது ஆளுநர் மாளிகை கிடையாது.